நான் ஒன்று சொல்லி ஆகணும் ப்ரோ. எவ்வளோ பேர் இந்த விஷயத்தை நோட் பண்ணின்னு எனக்கு தெரியல. நான் இந்த விஷயத்தை பயங்கரமாக நோட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த சீசனில் இருக்க எல்லாருமே ரொம்ப யூனிக்காக எனக்கு ஃபீல் ஆகுறாங்க ப்ரோ. இந்த சீசனே ரொம்ப யூனிக்காக ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு ஃபீல் ஆகுது. முக்கியமாக வீட்டுக்குள்ளே இருக்க அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வேற லெவல் பண்ணுறாங்க. மற்ற சீசனை கம்பேர் பண்ணும்போது இவங்க எல்லாருமே ஒரு ஒரு வித்தியாசமான கேம் பிளே கொடுக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. ஓகேவா? ஏன்னா மற்ற சீசனை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே கடைசி நாட்கள் நெருங்க எனக்கு அந்த கப்பு காண்டி சண்டை போடுவாங்க, அப்படியே அந்த டைட்டில் காண்டி பயங்கரமாக சண்டை போடுவாங்க. ஆனால் இந்த சீசனில் இருக்கவங்களுக்கு தான் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு நம்ம எல்லாம் ரொம்ப டம்மி, வீட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்ணல, மக்கள் நமக்கு ஒரு பேர் சப்போர்ட் கொடுத்துருக்க மாட்டான், அதனால இந்த பணப்பட்டியை தூக்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பணப்பட்டிக்கு சண்டை போட்டுக்கிறானு ப்ரோ. ப்ரோ எந்த ஒரு சீசனும் இந்த மாதிரி சீன் பார்க்கவே இல்லை ப்ரோ. ஏன்னா மற்ற சீசன்லாம் பணப்பட்டி வச்சா நாங்களாம் எடுக்க மாட்டோம்ப்பா, எங்களுக்கு எதுக்குவா பணப்பட்டி, நாங்களாம் டைட்டில் அடிக்கணும், எங்களுக்கு 50 லட்ச ரூபா தான் வேணும் அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது பயங்கர பீக்ல இருக்கும். பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் தான் பணப்பட்டி வச்சா போதப்பா. பணப்பட்டி எப்போ வைப்பாங்க? ஒரு பட்டி வைப்பாங்களா, 2 பட்டி வைப்பாங்களா? ஒரு பட்டியில் எத்தனை வரும்? 5 லட்சம் வருமா, 10 லட்சம் வருமா, 20 லட்சம் வரத்துக்கு போகுமா, 15 லட்சம் நாங்கள் எடுத்துக்கலாமா, எடுத்தாதான் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குமா, எடுத்து நாங்கள் வீட்டுக்கு போயிடலாமா, காசு அப்படியே கொடுத்துருவாங்களா, ஒரு பட்டி எடுத்து அடுத்த பட்டி வருமா, அந்த பட்டி நாங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு மாதிரி பயங்கரமா பணப்பெட்டி மேல கிறுக்காய் சுத்திட்டு இருக்கான ப்ரோ. இங்க ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா? இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க முக்காவாசி பேர் தனக்கான ஸ்கில்ஸ் காட்டுறதுக்கோ வெளியே போயிட்டு தனக்கான கரியர்ல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கெல்லாம் வரல. பூரா பயிலுமே ஒரு 100 நாள் இருந்தால் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கிடைக்கும், பேசாமல் வந்து உட்காந்துட்டு போகலான்னு சொல்லி தான் வந்திருக்கான். ஓகேவா? ஒரு சில பேர் மட்டும்தான் தனக்கான கரியரில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு அந்த வீட்டுக்கான உழைப்பை ஃபுல்லாக போட்டு அந்த பெரிய அமௌண்ட்டை தட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்திருக்காங்க. ஓகேவா? மற்ற எல்லாமே சும்மா ஏதோ ஏனோ தோணுன்னு வந்துட்டு உட்காந்துட்டு போகிற ஐடியாவில் தான் இருந்திருக்காங்க. ஓகேவா? நேற்று நைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெட்டிக்கான டிஸ்கஷன் தான். பெட்டிக்கான டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. இந்த டிஸ்கஷனை கிண்டி விட்டுருக்குது யாருன்னா ஜாக்லின் தான். ஓகேவா? நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன், ஜாக்லின் பொட்டி எடுக்க போறாங்க. ஜாக்லினுக்கு தெரிஞ்சு போச்சு ஜாக்லின் வின்னர் கிடையாது, வின்னர் வந்து கண்டிப்பா முத்துவா தான் இருக்க போதுன்னு ஏதோ க்ளூ உங்களுக்கு போயிருச்சு. அதனால அவங்க பொட்டி எடுக்க பிளான் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த பொட்டி மேல யாரெல்லாம் பிரியமா இருக்கா, யாரெல்லாம் எவ்வளவு ரூபாய் வந்து அந்த பொட்டி எடுப்பாங்க அப்படிங்கிறத நேக்கா கால்குலேட் பண்றதுக்கு வீட்டுக்குள்ள மெனக்கெட்ட அந்த பொட்டி டாபிக் எடுத்துட்டு வந்து முத்து கிண்டி விட்டு முத்துக்கான ஈகோவை சுரண்டி விட்டு முத்து ஒரு சுரண்டில சுரண்டிருப்பாங்க, கவனிச்சிருப்பீங்க. உனக்கான கேமை நான் என்னமோ அழிச்சுருவேன்னு நினைக்கிறேன், உன்னை தான் நான் நோண்டிட்டு இருக்கேன், உன்னை முடிச்சு விட்டுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி கிண்டி விட்டுருப்பாங்க. அதுக்கு தான் முத்து அடி வெளுத்து விட்டுருப்பான். அவ்வளோ ஈஸியாலாம் அந்த முத்து டச் பண்ண முடியாது, வாங்க அடிச்சு பார்த்துக்கலாம், நம்ம ஸ்டேஜில் போய் யார் நிற்கிறான்னு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டைலாக்லாம் விட்டுருப்பான். அந்த டைலாக் விட்டு அப்புறம் கவனிச்சுன்னா வீட்டுக்கு வெளியே வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி போயிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரா கூட்டு நீ எவ்வளவு வந்து எடுப்ப, எதுக்காண்டி எடுப்பேன்னு சொல்லி ஒருத்தரா கூட்டி கேட்டுட்டு இருக்காங்க. இதுல நல்லா கவனிச்சுனா ஜாக்லின் மட்டும் சொல்லவே மாட்டேங்காங்க. ஜாக்லின் மட்டும் ரொம்ப நேரம் சைடுல அமைதியா உட்கார்ந்து யார் யார் என்னென்ன அமௌண்ட் சொல்றான்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. இதுல எல்லாருமே எடுத்த எடுப்புல 20 லட்சம் 25 லட்சம் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவுலாம் வரவே வராது, கனவே காணாதீங்க. அதிகபட்சம் 10 லட்சம் 12 லட்சம் தான் நீங்க நடத்தி கிழிச்சினதுக்கு. அப்பா இவன ஸ்பான்சர்ஸே இல்லாம பாவம் பிக் பாஸ் டீம் தவிச்சிட்டு இருக்குது. இதுல உங்களுக்கு 15 லட்சம் 20 லட்சம் தூக்கி கொடுக்கணுமா? எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல 1 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படியே 1 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மெதுவா கொண்டு வந்து கடைசி ஃபைனல் ஒரு 10 லட்சம் வரைக்கும் பார்ப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ப்ரோ அமௌண்ட் கிடையாது ப்ரோ, இந்த சீசனு படு நட்டத்தில் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி டிஆர்பிங்கிறது சுத்தமா இல்லை. ஓகேவா? படு நட்டத்தில் போயிட்டு இருக்கு. அந்த நட்டத்தில் இவங்களுக்கு 20 லட்சம் 30 லட்சம் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. பட் வீட்டுக்குள்ள எல்லாருமே குறைஞ்சது 15 லட்சம் 16 லட்சம் 17 லட்சம் 18 லட்சம் 20 லட்சம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? இதுல பவித்ராலாம் 16 லட்சம். இந்த பக்கம் பார்த்தா ராணா வந்து அவன் கப்பை தான் தூக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு முத்துக்குமரன் சிம்பிளா முடிச்சு விட்டான், காப்பி கப்பாப்பா அங்க போய் தூக்குப்பான்டாப்ல. அடுத்து இந்த பக்கம் பார்த்தா தீபக் அண்ணன் 20 லட்சம். எல்லாருமே ஒரு மாதிரி 18 16 அந்த ஒரு லெவலுக்குள்ள உட்காந்துருக்காங்க. இப்போ ரயான்லாம் கேட்டீங்கன்னா அவன் 15 லட்சம் வந்து நான் எடுத்துருன்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிட்டான். இதுல விஷால் மட்டும் தான் நான் எதிர்பார்த்த மாதிரியே 12 லட்சத்தில் எனக்கு நான் சொன்னேன்ல, அவர் 10 லட்சம் தாண்டோன பெட்டி எடுத்துட்டு கிளம்பிடுவான் ப்ரோ. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ப்ரோ, அவனுக்கான கேம் முடிஞ்சு நம்ம அவ்வளவுதான், நம்ம நேம் வந்து ஃபுல்லா காலி ஆயிட்டு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருந்து நம்ம எதுவும் சரி பண்ண போறது இல்லை. ஸோ இந்த வீட்டை விட்டு வெளியே போறதா நமக்கு நல்லதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். அடுத்த வாரம் மட்டும் அவன் எவிக்ஷன்ல இருந்து தப்பிச்சிட்டான்னா கண்டிப்பா பணப்பட்டி எடுத்துட்டு வெளியே போயிருவாங்கிறதா உண்மை. ஓகேவா? ஆனா அடுத்த வாரம் எவிக்ஷன்ல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். கண்டிப்பா அவன் தப்பிக்க மாட்டான்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி பணப்பட்டி எடுக்க ஒரு பிளான் பண்ணியிருக்கானா. அப்ப சேனல் என்ன பண்ணுவாங்க, நீ பணப்பட்டி எடுக்க போறியப்பா இருப்போம் இந்த வாரம் தூக்கி வெளியே போட்டுறேன்னு சொல்லி வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ விஷால் அவர்கள் 12 லட்சத்தில் இருக்காப்ல. அதை 12 லட்சம்னு சொன்னோன்னே ஜாக்லினுக்கு ஒரு மாதிரி ஏறிய ஆரம்பிச்சு. 12 லட்சமா? ஏய் நீ எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா, நீ எடுக்க மாட்டேனா? ஏன் இப்படி சொல்லி அவனை எடுக்க விடாம பண்றதுக்கு புரியுதா? இப்படி சொல்லி நீ எடுக்க மாட்டேனா ஒன்னு அவன் என்ன பண்ணுவான், எடுத்துருவான். இல்லைன்னா இன்னொன்று என்ன பண்ணுவான், எடுக்க மாட்டான். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினுக்கு பொட்டி கிடைக்க போறதில்ல. ஆனா ஜாக்லின் கண்டிப்பா பொட்டிக்கு சண்டை போடுவாங்கிறதா உண்மை. ஓகேவா? அந்த இடத்துல எல்லாருக்கான அமௌண்ட்டை கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க,
எவ்வளவு அமௌண்ட் வந்தா எடுப்பாங்க அப்படிங்கறது ரொம்ப கிளியரா கேட்டுட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா நைட் ஒரு சைடு டீம் என்ன பண்ணுது, அந்த பணப்பெட்டி எடுத்தாலோ இல்ல நான் வெளியே போன பிறகு எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்துருச்சுன்னா அந்த அமௌண்ட் வச்சு நான் என்னென்ன பண்ணுவேன் என் குடும்பத்துக்குன்னு சொல்லி ஒரு சைடு டீம் பேசிட்டு இருக்குது. இன்னொரு சைடு டீம் இந்த பக்கம் பார்த்தா அன்வான்டா சில சண்டைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதான் நம்ம ஜாக்லின் தேவையில்லாம சண்டையை உருவாக்குறதுனப்ப நம்ம ஜாக்லின் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சண்டையை உருவாக்கி யாரையாச்சும் லைட்டா ட்ரிகர் பண்ணி அவங்களுக்கான ஈகோவை சுரண்டி விட்டாதான் அவங்களுக்கு தூக்கம் வரும். நேத்து நம்ம தீபக்கரனுக்கான ஈகோ சுரண்டி விட ஆரம்பிச்சாச்சு. நான் தான் சொல்றேன்ல, வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு வரப்போற அந்த ஒரு வாரம் இருக்குல்ல இந்த டிக்கெட் ஃபைனல் டாஸ்க்ல கண்டிப்பா எல்லாருக்கான ஈகோ ட்ரிகர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நேத்து நைட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேத்து நைட்டே என்னால ஒரு சீன் கவனிக்க முடிஞ்சு. என்னன்னா நேத்து நைட்டு கிச்சன்ல உட்காந்து நம்ம தீபக்கண்ணே சப்பாத்தி உருட்டிட்டு இருக்காப்ல. அப்படி உருட்டிட்டு இருக்கும்போது நம்ம மஞ்சரிக்கும் ஜாக்லினுக்கும் பூரி சாப்பிடணும் போல ஆசை வந்துட்டு போல. அப்ப பூரி சாப்பிட பிளான் பண்றாங்க. பூரி சாப்பிடணும்னா சும்மா உங்களுக்கே தெரியும், நைட்டு பூரி சாப்பிட்டா சும்மாவே ஒரு மாதிரி கரங்கும். பூரி சாப்பிட்டா இல்ல நைட்டு சாப்பிட்டா சொல்ல வேணும் ஒரு மாதிரி பொத்து கொட்டி நம்ம தூங்கிடுவோம். அப்ப நைட்டு பூரி வேணும்னு சொல்லி ஒரு சைடு டீம் சொன்னா இவங்களுக்கு பூரி தான் வேணும்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே, அந்த சண்டையை தான் நியாயமா போடுறாங்கன்னு பார்த்தா வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா தீபக் அண்ணா என்ன சொல்றாரு, ஏமா இப்போ உட்காந்து பூரி சொல்லணுமா, என்னெல்லாம் வேஸ்டா போகும், வரப்போற ஒரு வாரம் இருக்கலாமா, டிக்கெட் பண்ணாலும் நம்ம எல்லாமே டாஸ்க் ஆட வேண்டியிருக்கும், அந்த டைம்ல கிராசரிஸ் நமக்கு தேவைப்படும், ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கலாம்னா ஜாக்லினுக்கு ஏத்துக்கவே முடியல. அதெல்லாம் இல்லைனா சும்மா இதாக பண்ணிட்டே இருக்காங்கண்ணா, சும்மா எல்லாத்துக்கும் ரூல்ஸ் போடாதீங்கண்ணா, தேவையெல்லாம் பேசாங்கன்னு சொல்லிட்டு தீபக் அண்ணா உட்காந்து சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. இதுல சண்டைக்கு போனா மட்டும் பரவாயில்ல, உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி பேசுறாங்க. மக்களோட ஃபேவரட் நீங்களாம் இப்படி பண்ணலாமா, நீங்க தான் மக்களோட ஃபேவரட், மக்களுக்குலாம் உங்களை தான் பிடிச்சிருக்குது, நீங்களே இப்படி சொல்லாமான்னு சொல்லிட்டு தேவையில்லாம தீபக் அண்ணா ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னா ஈகோ டச் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பா டச் ஆகும். ஈகோ ட்ரிகர் பண்ணி ஒரு கேம் ஆட ட்ரை பண்றாங்க. ஓகேவா? அந்த வகையில ஒரு லெவலுக்கு அப்புறம் அவரே வெறுப்பாயிட்டாரு. நீ போமா, நீ வேணா பூரி போட்டு சாப்பிட்டுக்கோ, சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, நான் இந்த பக்கம் வரலப்பான்னு சொல்லிட்டு ஆள் மனுஷன் ஒரு மாதிரி வெறுப்பா இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. இந்த இடத்த விட்டு கிளம்பும் போது எனக்கு என்ன சீன் யோசிக்க தோணுதுன்னா, இதுக்கு முன்னாடி இதே ஜாக்லின் தான் கிச்சன் டீம்ல இருக்கும்போது பிரெட் டோஸ்ட் போட்டு தர முடியாதா, நாங்க தான் அந்த கல்லை போட்டுப்பேன்னு சொல்லி முத்துக்குமாரன் நம்ம மஞ்சரி கேட்டப்போ அதுக்கு பயங்கரமா ஃபைட் பண்ணி இப்படி நீங்க கல்லு கொடுக்க மாட்டீங்களா, அவ்வளவு வேலையா பாக்குறீங்க, கல்லு ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லி பயங்கரமா ஃபைட் பண்ணாங்க. அதே ஜாக்லின் தான் இன்னைக்கு தீபக் அண்ணனை பார்த்து நீங்க தான் கிச்சன் டீம்ல இல்ல, நாங்க போட்டுக்கிறோம், நீங்க கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாம வார்த்தைகளை விடுறாங்க. புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு தேவைன்னா பிரெட் டோஸ்ட்டுக்கு ஃபைட் பண்ணுவாங்க, போட்டு தர முடியாது, நாங்க கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு தேவையில்ல, அவங்களுக்கு வேற வகையான ஒரு வித்தியாசமான பூரி இந்த மாதிரி சாப்பாடு அவங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கிச்சன்ல யார் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் நீ சும்மா தான் நிக்கிற, கிளம்பு போ, நாங்க பார்த்துப்போன்னு சொல்லிட்டு அடிச்சு வரட்டாங்க. இதுதான் ஜாக்லின்கான ஒரு கேரக்டர். ஓகேவா? அந்த வகையில் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா தீபக் அண்ணா பயங்கரமா ட்ரிகர் பண்ணி அனுப்பிட்டாச்சு. தீபக் அண்ணா ஒரு மாதிரி வெறுப்பாய் கிளம்பிட்டாரு. இவங்க பார்த்தா நைட்டு நல்லா பூரியை போட்டு மொத்துன்னு தின்னாச்சு. நைட்டு அப்படியே கட் பண்ணி உள்ள பார்த்தா நம்ம முத்துக்குமரன் அப்புறம் நம்ம தீபக் அண்ணனுக்கான ஒரு கான்வர்சேஷன் என்னால் பார்க்க முடிஞ்சு. இல்ல முத்துக்குமரன் சொல்றான், அம்மா வந்து ஒரு மாதிரி தோண்டு போயிட்டாங்க, அம்மா மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பத்தி பயங்கரமா சொல்றான். அம்மா மூஞ்சி ஒரு மாதிரி தோண்டு போயிருக்குது, அம்மாவுக்கு வெள்ள முடியலாம் வந்துட்டு, அப்பாவும் கொஞ்சம் டல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆறாரு. கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு போனேன்னு ரெண்டு பேரும் நல்லா தேத்தணும், வெளியே போயிட்டு அம்மா அப்பாவுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து செய்யணும், எனக்கு ஏதாவது நான் என்ன சம்பாதிக்கணும் அதை வச்சு அப்பாவுக்கு ஒரு பிசினஸ் வச்சு கொடுக்கணும், அப்பாவுக்கு ஒரு புல்லட் வாங்கி கொடுக்கணும், அப்புறமா மீசையை சுருட்டி விட சொல்லணும்னு சொல்லிட்டு அவனுக்கான ஆசையை பயங்கரமா சொல்லிட்டு இருக்கான். அதுல சைட்ல இருந்து தீபக் அண்ணன் கேட்கறாங்க, அப்படியே இவ்வளவு ஆசை உனக்குள்ள இருக்கான்னு கேட்கும். ஆமா, நான் கண்டிப்பா ஆசை இருக்கு, அப்பா வந்து அந்த முறுக்கு மீசை மாதிரி வச்சா ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஆனா அப்பா வைக்க மாட்டாங்க, ஏன்பா வைக்க மாட்டீங்கன்னு கேட்டா, அப்பா அந்த முறுக்கு மீசை எல்லாம் வைக்கணும்னா பைக்ல கீழே போனோம்பா, சைக்கிள் போனா அதெல்லாம் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க, அதனால வெளியே போனோன்னே அப்பாவுக்கு முறுக்கு மீசை வச்சு அப்பாவுக்கு ஒரு புல்லட் வாங்கி கொடுத்து அப்பா வந்து அழகுபடுத்தி பார்க்கணும், அதான் எனக்கு ரொம்ப பெரிய கனவா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று அம்மாவுக்கு என்ன சொல்றேன்னா, அம்மா வந்து சின்ன வயசுல இருந்து அந்த ஓட்டு வீட்டிலே இருந்துட்டாங்கண்ணா, பாவம் ஓட்டு வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அந்த ஓட்டு வீட்டை விட்டு நல்ல ஒரு வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும், நான் இப்போ கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன், நல்லபடியாக போயிட்டு இருக்குது, அதனால் சம்முன்னு ஒரு கட்டி அம்மாவை சூப்பராக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்டு இருக்கான். அந்த இடத்துல தீபக் அண்ணன் பார்த்தீங்கன்னா அப்படி வியந்து போய் பார்த்துட்டு இருக்காரு. பாவம் ஒரு 26 வயசு பையன் தனக்கான ஃபேமிலிக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்ன வேலைகளை பார்க்குறான்னு சொல்லிட்டு வியந்து போய் பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் ஜெஃப்ரிக்கு அடுத்தது முத்துக்குமரனுக்கு தான் வயசு கம்மி நான் நினைக்கிறேன், அப்படி தானே? நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் நினைக்கிறேன். ஜெஃப்ரிக்கு அடுத்தது முத்துக்குமரன் தான் வயசு கம்மி, மற்ற எல்லாருமே ஓரளவு வயசு கூண்ணாள்கள் தான் உள்ளே இருக்காங்க. ஓகே, எல்லாருமே ஓரளவு ஒரு ஏஜ் கேட்டகரி பர்சன்ஸ் தான் உள்ளே இருக்காங்க. 28, 30, 32, 31 சொல்லிட்டு அந்த வயசில் தான் உள்ளே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரிக்கு அடுத்தது ரயான் இருக்காப்புல, ரயானுக்கு அடுத்த முத்துக்குமரன், இந்த 3 பேர் தான் கொஞ்சம் ஏஜ் கேட்டகரி கம்மின்னு நினைக்கிறேன். ஆனால் பரவாயில்லைங்க, முத்துக்குமரன் இந்த வயசில் எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காம பாருங்க. நம்மளாம் இருக்கோம், நல்லா என்ன படித்தேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. மொத்தத்தில் இங்கே ஒரு சைடு பார்த்தா பணப்பட்டி வந்தால் இந்தந்த விஷயங்களை பண்ணணும்னு சொல்லி ஒரு டீம் பேசிட்டு இருக்குது, அந்த பக்கம் பார்த்தா நம்ம தான் வீட்டை விட்டு போகிறோமே, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாரும் ட்ரிகர் பண்ணி கேம் ஆடலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு மண்டை லெவலில் கிறுக்காக்கி ஒரு மாதிரி ஈகோ ட்ரிகர் பண்ணி ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க ஜாக்லினே. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. வரப்போகிற வாரம் எனக்கு என்னமோ ஜாக்லினுக்கான கேம் பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மாட்டிப்பீங்க, ஜாக்லின் ஃபினாலே வந்தாச்சு, இனிலாம் சும்மா அப்படியே நீங்க பண்ற தப்ப பார்த்துலாம் சும்மா இருக்க முடியாது, அப்படியே போட்டு உடைக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நமக்குலாம் மெமரி பவர் கொஞ்சம் அதிகம் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். நீங்க இன்னைக்கு ஒரு தப்பு பண்றீங்கன்னா அந்த தப்பு 2 வாரத்துக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா அந்த தப்பை எடுத்துட்டு வந்து அடிப்போம், கவலைப்படாங்க சரியா? அதனால வரப்போற ஒரு வாரம்
பார்த்துடலாம் நண்பர்களே. முக்கியமா நிறைய கவனிச்சேன். ஜாக்லினுக்கு நான் ஏதோ ஆப்போசிட் பண்றேன்னு சொல்லி பயங்கரமா கதறீங்க போல. சாரி நண்பர்களே, நான் யாருக்கும் ஆப்போசிட் பண்ணல. பட் அவங்க வீட்டுக்குள்ள பண்ற விஷயத்த ஓப்பனா எடுத்து போட்டு உடைக்கிறேன், வேற ஒண்ணு இல்ல. சரி நீங்க சொல்லு நண்பர்களே, யார் அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு போனா அந்த பணப்பெட்டிக்கு ஒரு டிசர்வான பர்சனா இருப்பான்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்து பார்க்கலாம்.